Welcome to AUTOCAD tutorial number 177. Transparency option பத்தி பார்க்கலாம். ஓகே, இந்த ஆப்ஷன் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட்ல வந்து விசிபிலிட்டி வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் யூஸ் ஆகுது. மெயினாக எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னா, ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்து ஒரே இடத்துல இருக்கும்போது ஃப்ரண்ட்ல இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து நம்ம வந்து டிரான்ஸ்பரன்சி கொடுத்துட்டோம் அப்படின்னா ரெண்டு ஆப்ஜெக்ட் விசிபிலிட்டியே நமக்கு வந்து தெரியும். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு டெக்ஸ்ட் இருக்கு, ஒரு ஹேட்ச் இருக்கு. ஹேட்ச் வந்து ஃப்ரண்ட்ல இருக்கிறதால பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து விசிபிலிட்டி வந்து சுத்தமாக கம்மி பண்ணிடுது. ஸோ இந்த மாதிரி டைமில் நமக்கு ரெண்டு ஆப்ஜெக்ட்டும் விசிபிள் ஆகணும் அப்படின்னும் போது ஹேட்சுக்கு வந்து நம்ம வந்து டிரான்ஸ்பரன்சி வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் 14 கொடுத்துட்டோம்னா இப்போ எனக்கு ஹேட்சும் தெரியும், டெக்ஸ்ட்டும் தெரியும் நமக்கு. ஸோ எக்ஸாம்பிள் இன்னும் கொஞ்சம் நான் வந்து கம்மி பண்ணிக்கலாம், அதாவது டிரான்ஸ்பரன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் டெக்ஸ்டோட விசிபிலிட்டி வந்து அதிகமாக தெரியும். சேம் டைம் ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஹேட்சோட ஆப்ஜெக்டும் நமக்கு வந்து தெரியும். ஓகே, டிரான்ஸ்பரன்சி எப்படிலாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். கமெண்டில் CETRANSPARENCY அப்படின்ட்டு டைப் பண்ணிட்டு என்டர் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா ஃபார்மேட்டில் போயிட்டு டிரான்ஸ்பரன்சி அப்படின்ட்டு கொடுக்கலாம். அப்படி இல்லைனா ப்ராப்பர்ட்டிஸ் பேலட்டில் ஸோ இங்கே டிரான்ஸ்பரன்சின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இங்கேயே நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, டிரான்ஸ்பரன்சி கொடுக்கும்போது ஸ்டேட்டஸ் பாரில் வந்து நம்ம வந்து டிரான்ஸ்பரன்சி ஆப்ஷன் வந்து ஆக்டிவேட் பண்ணிடணும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து ஆக்டிவேட் பண்ணிடுங்க. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா பை லேயர் அப்படின்னும் போது ஒன்றும் இல்லை, லேயரில் என்ன டிரான்ஸ்பரன்சி கொடுத்துருக்கோமோ அது வந்து ஆப்ஜெக்ட்டுக்கும் அப்ளை ஆகும். பை பிளாக் அப்படின்ட்டு கொடுக்கும்போது பிளாக் எடிட்டரில் என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்கோமோ அது வந்து அப்ளை ஆகும். ஸோ அதை தவிர்த்து ரிமைனிங் வேல்யூஸ் வந்து கொடுத்துக்கலாம். 0லேருந்து 90 வரைக்கும் கொடுத்துக்கலாம். வேல்யூ 0ன்ட்டு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த டிரான்ஸ்பரன்சி இருக்காது. நமக்கு வந்து ஒரிஜினல் ஆப்ஜெக்ட் என்னவோ அது வந்து அப்படியே கிரியேட் ஆகும். ஸோ இதே டிரான்ஸ்பரன்சி வேல்யூஸ் வந்து அப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து டிரான்ஸ்பரன்சி வந்து அப்ளை ஆகும். எக்ஸாம்பிள் 15 கொடுத்துட்டேன் அப்படின்னா 50 டிரான்ஸ்பரன்சி வந்து அப்ளை ஆகும். ஸோ இப்போ போயிட்டு ஒரு லைன் வந்து கிரியேட் பண்ணேன் அப்படின்னா ஸோ நமக்கு வந்து டிரான்ஸ்பரன்சி வந்து தெரியுது. இதில் இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா 0 டிரான்ஸ்பரன்சி, இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா 50 டிரான்ஸ்பரன்சி. ஓகே, ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து டிரான்ஸ்பரன்சி அப்ளை பண்ணோம்னா ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு டிரான்ஸ்பரன்சி பேலட்டில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து டிரான்ஸ்பரன்சி செட் பண்ணோம் அப்படின்னா செலக்ட் பண்ணாமல் இங்கே வந்து செட் பண்ணிடணும். ஒரு CETRANSPARENCY கமெண்டில் போய்ட்டு நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் 18 கொடுத்துட்டோம்னா இதுக்கப்புறம் கிரியேட் பண்ணுற ஆப்ஜெக்ட் எல்லாமே 80 டிரான்ஸ்பரன்சியில் வந்து கிரியேட் ஆகும். ஸோ பழைய லைன் வந்து கிரியேட் பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 80 டிரான்ஸ்பரன்சியில் வந்து நமக்கு வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.